ஓம் சாந்தி. பாபுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 17/7/2025 பாபா சொல்கிறாங்க, मीठी बच्चे ऊंच बनना है तो अपना पोता में रोज देखो, कोई भी कर्मेंद्रिय धोखा ना दे, आंखें बहुत धोखेबाज है, इनसे संभाल करो. இனிமையான குழந்தைகளே, உயர்ந்த நிலை அடைய வேண்டும், உயர்ந்தவராக ஆகணும் என்றால் தன்னுடைய கணக்கை தினந்தோறும் பார்க்க வேண்டும். தன்னுடைய கணக்கு வழக்கு சார்ட் பார்க்கணும். எந்த ஒரு கர்மேந்திரியமாவது ஏமாற்றவில்லை தானே. கண்கள் மிகவும் ஏமாற்றம் தரக்கூடியது. இதிலிருந்து நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். கண்கள் ரொம்ப ஏமாத்திடும். அதனால் பாபாவை கவனமாக கண்காணிக்கணும் சொல்கிற. சப்சே புரி ஆதத் கவுன்சி. கேள்வி, எல்லாவற்றையும் விட கெட்ட பழக்கம் எது? உன்சே பச்னேகா உபாய கியா ஹை. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கான உபாயம் என்ன? கெட்ட பழக்கம் என்ன இருக்குது? எல்லாவற்றையும் விட ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம் பாபா பதில் சொல்கிறாங்க, ஜபான் கா ஸ்வாத். நாக்கினுடைய சுவை, நாக்கோட சுவை தான் ரொம்ப கெட்ட பழக்கமாக இருக்குது. போய் அச்சிஜி தேக்கி தொச்சி பக்கர் காலேங்க. ஏதாவது நல்ல பொருளை பார்த்துட்டாங்கன்னா மறைச்சி சாப்பிட்றாங்க. சிப்பான்னு அர்த்தாத் சோரி. மறைச்சி சாப்பிட்றதுனா என்ன? திருடுறது. ஏதாவது அவங்க பிடிச்ச பொருளை பார்த்துட்டா அதை எடுத்து மறைச்சி சாப்பிட்றாங்க. மறைச்சி சாப்பிட்றதுனால என்ன? திருடி சாப்பிட்றது. சோரி ரூபி மாய பௌத்தக்கும் நாக்கான் சே பக்கர் லேத்தி. திருடி சாப்பிடக்கூடிய அந்த மாயை பழக்கம் நிறைய பேரை மூக்கு காது இரண்டையும் பிடிச்சிடுது. காதை பிடிச்சிட்டா என்ன ஆகும்? ஞானம் கேட்க முடியாது. மாயை அந்த மாதிரி செய்யுது. மூக்கை பிடிச்சா மூச்சு விட முடியாது இல்லையா? ரெண்டுமே கஷ்டம்தான். மாயை அந்த மாதிரி செஞ்சிடும். இந்த பழக்கம் இருந்தாலே, திருடுறதுன்ற பழக்கம் இது இருந்தால் என்ன ஆகும்? ஞானத்தில் முன்னேற முடியாது அவங்களால. इससे बचने का साधन जब भी कहाँ बुद्धि जाए तो खुद ही खुद को सजा दो. இதிலிருந்து தப்பிக்கணும். அதற்கான சாதனம் இதுதான். என்ன சாதனம்? எங்கேயாவது புத்தி அப்படி போகுது, இதை சாப்பிடணும், இப்படி உடுத்திக்கணும், இதை அருந்தணும், இதெல்லாம் செய்யணும்னு புத்தி போனதுன்னா தனக்கு தானே தண்டனை கொடுத்து கொள்ளுங்கள். बुरी आदत को निकालने के लिए अपने आप को कुफ फटकार लगाओ. கெட்ட பழக்கத்திலேருந்து கெட்ட பழக்கத்தை நீக்குவதற்கு தனக்குத்தானே என்ன பண்ணும்? எப்படி? கண்கள் பார்க்கறதுனால தானே அதை சாப்பிடணும், எடுக்கணும். தனக்குத்தானே கண்ணை மூடிக்கணும்னு சொல்கிறார் பாபா. ஜோ சென்சிபிள் பச்சே ஹே உனக்கு அச்சரிதி நோட் கர்னா சாய். யார் நல்ல புத்திசாலி குழந்தைகளாக இருக்காங்களோ அவங்க நல்ல விதத்தில் நோட் பண்ணணும். டைரி பாக்கெட் மே படி ஹோ. டைரி पैकेटல இருக்குது. हमारे जैसी भक्ति मार्ग में बुद्धि और तरफ भागती तो अपने को चिटकी काटते हैं. तुमको वो सजा देनी चाहिए, बड़ी खबरदारी रखनी चाहिए. कर्मेंद्रिय धोखा तो नहीं देते हैं. हाँ, किनारा कर लेना चाहिए, खड़ा होकर देखना भी नहीं चाहिए. பாபா சொல்கிறாங்க, பேக்கெட்டில் டைரி இருக்குது. அப்போ என்ன செய்யணும்? அப்படி பக்தி மார்க்கத்தில் புத்தி எங்கேயாவது போகணுன்னா என்ன பண்ணுவான்? தன்னைத்தானே அப்படி கிள்ளிக்குவாங்க. எங்கேயோ மனசு போகுது, இங்கே மந்திரம் படிச்சிட்ருக்காங்க, இல்லை சாண்டிங் மந்த்ராஸ் சாண்ட் பண்ணிகிட்ருக்காங்க, இல்லை தூக்கம் வந்துடுது, இல்லை எதையோ கண்ணு போகுதுன்னா தன்னைத்தானே என்ன பண்ணுவாங்க? பனிஷ் பண்ணிக்குவாங்க. தன்னைத்தானே தண்டனை கொடுத்துக்குவாங்க. சூர்தாஸ் அப்படி தானே பண்ணார். கண்ணுனால தான் இந்த மாதிரி ஏமாற்றப்படுறோம் அப்படின்னு இந்த கண்ணே என்ன பண்ணிட்டார்? எடுத்துட்டார். அதுக்கு அந்த மாதிரிலாம் செய்யணும்ல. அப்படி பக்தியிலலாம் செஞ்சுருக்குறாங்க. ஒன்று ஏமாத்துதுன்னு தெரிஞ்சாலே தனக்கு தானே என்ன பண்ணணும்? அதுலேருந்து விடுவிச்சுக்கிறதுக்கு வழி கண்டுபிடிக்கணும். அதிலே போகக்கூடாது. அதுதான் பாபா நமக்கு சொல்கிறாங்க. புத்தி எங்கேயாவது போனதுன்னா தன்னைத்தானே என்ன பண்ணுவாங்க? கிள்ளிக்குவாங்க, தன்னைத்தானே அடிச்சுக்குவாங்க. அதுலேருந்து வெளில வர்றதுக்கு தண்டனை கொடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ணோம்? எச்சரிக்கை ஆகிட்டு நமக்கு தெரியுது புத்தி இதில் போகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து என்ன பண்ணணும்? தன்னை விடுவிச்சுக்கணும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். கர்மேந்திரியங்கள் ஏமாற்றி விடக்கூடாது. அதிலிருந்து ஒதுங்கி இருக்கணும். நம்ம ஒதுக்கணும். எந்த கர்மேந்திரம் அப்படி செய்தோ அதுக்கு என்ன பண்ணணும்? வேறு சேவா கொடுத்துடணும். கண் அப்படி இருக்குது,
இல்லை காதுக்கு அந்த பழக்கம் இருக்கும், ஏதாவது தேவையில்லாது கேட்குறப்ப சிந்தனை பண்ணணும், அப்போ மனசை பிஸி பண்ணணும் இல்லையா? இப்போ காதில் இந்த மாதிரினா காது நல்ல விஷயங்களே கேட்கணும், புத்தி அதில் பிஸி பண்ணணும், மனசை அதில் ஈடுபடுத்தணும். தனக்குத்தானே என்ன பண்ணணும், நல்ல விஷயத்தில் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தணும். நின்று பார்க்குறது, ஸ்திரீ புருஷ்காகி தோ போத் ஹங்காமாகி. ஸ்திரீ இருக்கிறாங்க இல்லை புருஷ் இருக்காங்கன்னா அவங்கள பார்க்குறது, देखने से काम विकार की दृष्टि जाती है, इसलिए सन्यासी लोग आंखें बंद करके बैठते. பார்க்கறதுனால என்ன ஆகிடும், கெட்ட எண்ணம் வந்துடுது. பொதுவாகவே என்ன ஆகிடும், ஸ்திரீ புருஷ் அந்த மாதிரியான எண்ணம் அவங்களுக்குள்ளே வருது அப்படின்னா அவங்களுக்கு கெட்ட பழக்கம் வந்துடும், கெட்ட திருஷ்டி வந்துடும். அதனால தான் சன்னியாசிகள் என்ன பண்ணுறாங்க, கண்களை கட்டி கொள்கிறார்கள். कोई कोई सन्यासी तो स्त्री को पीठ देकर बैठते हैं. சில சன்னியாசி அப்படி இருக்காங்க, பெண்களோட முகமே பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரியான மடங்களுக்கு பொதுவாக பெண்கள் அங்கே போகிறது கிடையாது, பூஜையோ எதுக்குமே கலந்துக்க மாட்டாங்க. ஒன்லி பிரதர்ஸ் மட்டும்தான் போவாங்க, அதுக்கான பூஜைகளை செய்வாங்க, அங்கே வழிபாடு நடக்கும், சத்சங்கம் நடக்கும், கேட்டு வந்துடுவாங்க. அப்படி யாராவது வராங்கன்னா கூட திரும்பி உட்காந்துக்குவாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது பேசணும் சொல்லணும் அப்படின்னா சன்னியாசி அவங்களோட முகத்தை பார்க்க மாட்டாங்க, முதுகு காட்டிட்டு தான் உட்காந்துருப்பார். அந்த சன்னியாசி திரும்பி உட்காந்து பேசுவார், ஏன்னா முகம் பார்க்க மாட்டார். அந்த சன்னியாசிகளுக்கு என்ன கிடைக்குது, கற்கே 10-20 लाख करोड़ இக்கட்டா கரைங்கி மருகே தோ கிளாஸ். அந்த மாதிரி சன்னியாசிகளுக்கு போய் நிறைய கொண்டு போய் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இவர் தூய்மையாக இருக்கார், இந்த மடம் நடத்துகிறாரு அப்படின்னு என்ன செய்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் கொடுக்குறாங்க, கொடியில் கூட கொடுக்குறாங்க. பிறகு என்ன ஆகுது, அவர் இறந்து போயிட்டார்னா எல்லாம் முடிஞ்சிட்டு. பிறகு அடுத்த ஜென்மத்தில் மறுபடியும் என்ன பண்ணணும், சம்பாதிக்கணும். बाप अब सब पर उपकार करते हैं, तुम बच्चों को उपकार करना चाहिए. किसी पर भी उपकार नहीं, कुदृष्टि भी नहीं, अपना ही नुकसान करते हैं. वाइब्रेशन फिर दूसरों पर भी असर करता है. बाप कहते हैं बहुत बड़ी मंजिल है, रोज अपना पोता मिल देखो. பாபா சொல்கிறாங்க, பாபா எல்லோர் மீதும் எல்லாருக்காகவும் உபகாரம் செஞ்சிட்ருக்கார். அப்படியாவது குழந்தைகளுக்கு நல்லது செய்யணும், உதவி செஞ்சிட்ருக்கிறார். அது மாதிரி குழந்தைகள் நீங்களும் உபகாரம் செய்ய வேண்டும். எந்த ஒருவருக்கும் நீங்கள் செய்யலை, கெட்ட திருஷ்டி இல்லை, உபகாரம் செய்யலைன்னா அது கூட நமக்கு நன்மை இல்லையே. அதனால நம்மளோட வைப்ரேஷன் கூட என்ன ஆகணும், மற்றவங்களுக்கு போய் சேருதில்ல, அதனோட தாக்கம் ஏற்படும். பாபா சொல்கிறாங்க, உயர்ந்த லட்சியம், உயர்ந்த லட்சியத்தை நோக்கி போகிறீங்க. தினந்தோறும் உங்களுடைய சார்ட் பாருங்கள், போத்தாமேல் உங்களுடைய கணக்கு வழக்கு பாருங்கள். நான் எந்த ஒரு விகர்மமும் செய்யலை தானே, விகர்மா என் மூலமாக நடக்கலை தானே. ஏன்னா இந்த உலகமே விகர்மம் நிறைஞ்ச உலகமாக இருக்கு. விகர்மி சன்வத்துன்னு சொல்கிறோம், அதாவது விகர்மா செய்யக்கூடிய வம்சாவளிகள். விகர்மா ஜீத் எங்கே இருக்குன்னா தேவதைகளுடைய வம்சாவில் விகர்மா ஜீத். அதை பற்றி யாருக்குமே இங்கே தெரியாது. அபி தும் பச்சே अपने विकर्म विनाश करने का पुरुषार्थ कर रहे. இப்போ நீங்கள் குழந்தைங்க விகர்மத்தை வினாசம் செய்கிறதுக்கான புருஷார்த்தம் செய்கிறீங்க. அப்போது நீங்கள் கவனம் வைக்கணும். ஒரு பக்கம் முயற்சி செய்யணும், இன்னொரு பக்கம் விகர்மம் நடந்துடக்கூடாது, கெட்ட கர்மா நடந்துடக்கூடாது. முயற்சி செய்து செய்து என்ன பண்ணணும், சிரேஷ்ட கர்மா செய்து செய்து விகர்மத்தின் மேலே வெற்றி அடையணும் இல்லையா. அப்புறம் முயற்சியும் செய்கிறோம், விகர்மமும் செஞ்சால் என்ன ஆகிடும், 100 மடங்கு தண்டனை ஆகிடும். ஜித்தனா ஹோ சக்கே உத்தனா விகர்ம நா கரும். எந்த அளவுக்கு முடியுதோ கெட்ட கர்மா செய்யாமல் இருந்துக்கணும். இல்லை என்றால் அது அடிஷன் ஆகிட்டே போயிடும், பேர் கெட்ட பேர் ஆகிடும். நம்ம தெரிஞ்சிட்டோம்ல, பகவான் நமக்கு படிப்பிக்கிறார் இல்லையா. அப்போ விகர்மா ஒரு பொழுதும் செய்யக்கூடாது. சின்னது திருடுனா என்ன, பெருசு திருடுனா என்ன, பாவம் பாவம் தானே. இந்த கண்கள் பாருங்க ஏமாற்றக்கூடியது, இதில் நீங்கள் அட்டென்ஷன் கொடுங்கன்றார். கண்ணு ஏமாத்திடும் இல்லையா. அச்சா, பாபா தாரணைக்கு சொல்கிறாங்க, புத்திசாலி குழந்தையாகி தன்னை தானே சோதனை செய்யுங்க. கண்கள் ஏமாற்றவில்லை தானே, எந்த ஒரு கர்மேந்திரியத்திற்கும் நான் வசமாகி தலைகீழான காரியம் செய்யவில்லை தானே. இப்படி தன்னை செக் பண்ணணும். எந்த ஒரு கர்மேந்திரியத்துக்கும் வசமாயிட்டு தலைகீழான காரியம் செய்யக்கூடாது. நினைவினோட பலத்தின் மூலமாக
கர்மேந்திரியங்களுடைய ஏமாற்றுதலிருந்து விடுபடணும். கர்மேந்திரியங்கள் ஏமாத்துதுன்னா நினைவினுடைய பலம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இரண்டாவது, இந்த உண்மையான வருமானத்துக்காக நேரம் ஒதுக்கணும். பின்னாடி நீங்கள் வந்தால் கூட முயற்சி செய்து மேக்கப் பண்ணும், அது சரி கட்டலாம். இந்த விகர்மத்தை விநாசம் செய்கிறதுக்கான நேரம் இது. ஆகையினால எந்த ஒரு விகர்மமும் இப்பொழுது செய்யக்கூடாது. வரதானம் பாலக்ஸோ மாலிகை பாட் துவாரா நிரகங்காரி और நிராகாரி பவ. பாலகன் மற்றும் எஜமானன் இந்த பாடத்தின் மூலமாக அகங்காரமற்றவராகவும் நீர் ஆகாரியாகவும் ஆக. அகங்காரமற்றவராகவும் நிராகாரியாகவும் ஆக. பாலகன் என்றாலே அர்த்தம் எல்லைக்குட்பட்ட ஜீவன். இந்த எல்லைக்குட்பட்ட வாழ்க்கையினுடைய பரிவர்த்தனை மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். எல்லைக்குட்பட்ட வாழ்க்கையிலிருந்து மாற்றம் வரணும். कोई कितना भी बड़े देश का मालिक हो, धन व परिवार का मालिक हो, लेकिन बाप के आगे सब बालक. யார் எவ்வளோதான் பெரிய தேசத்தோட எஜமானனாக இருக்கட்டும், இவ்வளோ செல்லும் நிறைஞ்சவங்களா இருக்கட்டும், பெரிய பரிவாரத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம், பரிவாரத்தினுடைய எஜமானனாக இருக்கலாம் இல்லையா? ஆனால் பாபாவுக்கு முன்பு அவங்க எல்லாருமே யார்? பாபாவுடைய குழந்தைகள், வாரிசுகள். நீங்கள் பிராமண குழந்தைகள் தான் பாபாவுக்கு பாலகன் ஆகிறீங்க. ஆகினால் கவலையற்ற மகாராஜா ஆயிடுறீங்க. மேலும் எதிர்காலத்தில் விஸ்வத்துக்கு மாலிக் ஆகிறீங்க. அப்போ பாலகன்லேருந்து எஜமானன் ஆயிடுறோம். இந்த ஸ்மிருதி சதா நிரகங்காரி நிராகாரி ஸ்திதியை அனுபவம் செய்விக்கு. இந்த நினைவு இருந்தால் போதும், நம்ம சதா நிரகங்காரியாகவும் அகங்காரமற்றவராகவும் விகாரமற்ற ஸ்திதியையும் அனுபவம் செய்ய முடியும். பாலகன்னாலே அர்த்தம் என்ன? பச்சா பண்ணாமனா மாயாசே பச்சு ஜானா. பாபுடைய குழந்தை ஆயிட்டோம் அப்படின்னால அர்த்தம் என்ன? மாயிட்டிருந்து பச்சு ஜானா, தப்பித்து விடுகிறோம்னு அர்த்தம். சுலோகன் பிரசன்னதாகி பிரம்மன் ஜீவன் கி பர்சனாலிட்டி. மகிழ்ச்சியோடு இருக்கிறது தான் பிராமண வாழ்க்கையினுடைய ஆளுமை, பர்சனாலிட்டி. தோ சதா பிரசன்னச்சித் ரஹோ. அதனால் சதா மகிழ்ச்சியாக இருங்கள். அவ்வியக்த இஷாரை பாபா சமிகை கொடுக்குறாங்க. சங்கல்பத்தினுடைய சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள். जो कार्य आज की अनेक पदमपदी नहीं कर सकते, वो आपका एक संकल्प आत्मा को पदमपदी बना सकता है. इसलिए श्रेष्ठ संकल्पी शक्ति जमा करो. எந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு இருக்கக்கூடிய பதம்பதியினால் செய்ய முடியாது, அந்த காரியத்தை நீங்கள் குழந்தைகள் ஒரு சங்கல்பா செய்கிறீங்க. அப்போது ஆத்மாவை பல கோடி மடங்கு பாகியத்துக்கு அதிபதியாக ஆக்கிடுறீங்க. உங்களால் ஆக்க முடியும். ஆகையினால இந்த சிரேஷ்ட சங்கல்பத்தினுடைய சக்தியை சேமிப்பு செய்யுங்க. சிரேஷ்ட சங்கல்பத்தினுடைய சக்தியை அப்படி நீங்கள் உயர்வானதாக சுத்தமானதாக ஆக்குங்க. கொஞ்சம் கூட அதில் வீணானது அல்லது தூய்மையற்றதுன்றது இருக்கவே கூடாது. அப்போதான் இந்த சக்தியானது அதிசய காரியத்தை செய்விக்கும். இந்த சங்கல்பத்தினுடைய சக்தி அதிசய காரியத்தை பண்ணும். அப்போ இந்த சிரேஷ்ட சங்கல்பன்றது அப்படி இருக்கணும், அது அவ்வளவு தூய்மையானதாக இருக்கணும். அதில் கொஞ்சம் கூட வீணானதுன்ற அந்த அசுத்தம்ன்றது இருக்கக்கூடாது. அச்சா, ஓம் சாந்தி.